Hi viewers, welcome to Dialfortech. இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விடயம் என்னவென்றால் எமது மொபைலை யாராவது திருடி சென்று விட்டால் அந்த மொபைலில் உள்ள டேட்டாக்களை எவ்வாறு அழிப்பது, மெயிலை எவ்வாறு லொக் செய்வது, ஃபோனை எவ்வாறு லொக் செய்து கொள்வது போன்ற விடயங்களை பார்வையிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அனைத்து வித டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், டெக்னாலஜி சைட் போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக உங்கள் மொபைல் செட்டிங்குக்கு போய்க்கோங்க. அதில் ஸ்க்ரோல் பண்ணி போனால் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி என்பது காணப்படும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. பிறகு அதில் ஃபைண்ட் மை டிவைஸ் என்பதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓஃப் பண்ணியிருந்தால் ஒன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபைண்ட் மை டிவைஸ் என்பதை மீண்டும் காணப்படும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இப்போ நம்ம செய்ய போகிற வேலை வந்துடும். இப்படி போக முடியலைன்னா ஃபைண்ட் மை டிவைஸ் என்று செட்டிங்கை ஓப்பன் செய்த பின் சர்ச் பாரில் டைப் செய்து சர்ச் பண்ணுங்க. இதை ஏன் நம்ம மொபைலில் வைத்திருக்காங்க என்றால் எமது மொபைல் யாராவது திருடி சென்று விட்டால் எமது முக்கிய ஆவணங்களை இரேஸ் பண்ணுவதற்கும் எமது மெயிலில் முக்கிய டேட்டாக்களை லொக் செய்வதற்கும் தான். அதை எப்படி செய்வது என்று பார்ப்போம். பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைலில் உங்கள் மெயில், அதாவது உங்கள் ஃபோனில் நீங்கள் எந்த மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் அட்ரஸை லொக்கிங் பண்ணிக்கொள்ளுங்கள். ப்ளே ஸ்டோரில் ஃபைண்ட் டிவைஸ் மேனேஜர் என்று டைப் செய்து அல்லது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மொபைலில் டவுன்லோட் செய்து ஒன் பண்ணும்போது டேர்ம் அண்ட் கண்டிஷன் கேட்கும். அதை நீங்கள் எலோ அல்லது ஓகே கொடுத்து பிறகு உங்களது மெயிலை அதில் கனெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். பின் ப்ளே சவுண்ட் என்பதை கொடுத்தால் 5 அல்லது 30 நிமிடங்கள் வரை எமது தொலைந்த ஃபோனுக்கு பெல் பண்ண முடியும். அந்த பெல் பண்ணுவது இன்டர்நெட் ஆஃபாக இருந்தாலும் சரி அல்லது ஃபோனை லொக் செய்யப்பட்டிருந்தாலும் சரி இந்த பெல் செல்லும். பிறகு பெக் சென்று செக்யூர் டிவைஸ் என்பதை கொடுத்து அதனை கிளிக் செய்து உள் சென்றால் லொக் ஸ்க்ரீன் மெசேஜ் என்கிறது காணப்படும். அதில் நீங்கள் விரும்பிய மெசேஜை டைப் செய்து, உதாரணமாக இது என்னுடைய மொபைல் என்று டைப் செய்ய முடியும் அல்லது வேறு ஏதாவது டைப் செய்து பிறகு நீங்கள் யூஸ் பண்ணுகின்ற மொபைல் நம்பரை கொடுத்து செக்யூர் டிவைஸ் என்பதை கொடுத்தால் உங்களது தொலைந்த ஃபோனிற்கு ஒரு ஆட்டோமேட்டிக் கோல் சென்றுவிடும். அவர் அந்த கோல் பட்டனை கிளிக் செய்யும் பொழுதோ அவர் நம்பரில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக எமது நம்பருக்கு ஒரு கோல் வரும். இதனூடாக உங்களது மொபைலில் எந்த மெயில் அட்ரஸ் இருக்கின்றதோ அந்த மெயில் லொக் ஆகிவிடும். பிறகு உங்களது மொபைலில் லொகேஷனை ஒன் செய்து சர்ச் பண்ணுவதன் ஊடாக எமது மொபைல் இருக்கும் இடத்தை காண முடியும். அல்லது அவ்வாறு கண்டுபிடிக்க முடியவில்லை எனில் இரஸ் என்பதை கொடுத்தால் எமது டேட்டாக்கள் அனைத்தும் அழிந்துவிடும். பிறகு எமது சைட் கோர்னரில் உள்ள சிறிய ரவுண்ட் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக IME நம்பரை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த IME நம்பரை பயன்படுத்தி எமது ஃபோனை கண்டுபிடிக்க முடியும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அனைத்து வித வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்வையிட முடியும். இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுவதோடு லைக்கும் பண்ணுங்கள்.